ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோனே சொல்லலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியான, பாரம்பரியமான, ஆரோக்கியமான, சத்துக்கள் நிறைந்த ஒரு ராகி லட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 சூப்பரான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். கிராமத்து சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இந்த உரல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இடித்து இந்த உருண்டை வந்து செய்வாங்க. பட் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் எப்படி செய்யலாம், அதே டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக குவான்டிட்டியோடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 kg ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 kg வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 kg ராகிக்கு 1/2 kg நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கப்பு வந்து வேர்க்கடலை. இது 3 தான் இன்றைக்கி முக்கியமான பொருள். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்படி பிசைஞ்சு விடும்போது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு பிசைஞ்சிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கலாம். இது வந்து நல்லா நம்ம வடை மாதிரி தட்ட போகிறோம். ராகி வடை வந்து சுடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம தட்ட போகிறோம். ஸோ நல்லா வந்து நம்மளுக்கு தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கணும். அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா மாவும் வந்து ஒன்றா வந்து சேர்கிற அளவுக்கு நல்லா சேர்த்து பிசைஞ்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரே வழியாக தண்ணி ஊற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து மாவு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவு வர பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா உரல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வடையாக சுட்டுட்டு அதுக்கப்புறம் உரலில் வந்து போட்டு பிச்சு போட்டு நல்லா இடித்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி வேர்க்கடலை, வெல்லம் இதெல்லாமே நல்லா போட்டு இடித்து எடுத்து அப்படி செய்வாங்க. பட் நம்ம இருக்கிறது இப்போலாம் வந்து சிட்டியில் சைடில் இருக்கிறதுனால, அதுவும் நான் வந்து வாடகை வீட்டிலலாம் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் 1 கப் வேர்க்கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம 1/2 கிலோ ராகி மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்வீட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 400 கிராம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு வந்து பிசைஞ்சு இதுவாகட்டும். அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. ஒரு சைடு வந்து தோசைக்கல்லை வச்சு நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறு பாத்திரத்துக்கு வச்சு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ராகி வடையை வந்து சுடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்து ராகி அடைலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது வந்து. இதில் நான் எதுவும் சேர்க்க மாட்டேன். பட் நம்ம ராகி அடையில் முருங்கைக்கீரை, வெங்காயம் அந்த மாதிரிலாம் சேர்த்து செய்வாங்க. நம்ம இது வெறும் வடை மாதிரி ஜஸ்ட் நல்லா தோசைக்கல் வந்து சூடானதுக்கப்புறமா அதில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து. நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட போகிறாங்க. ஸோ நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து நல்லா தோசைக்கல்லில் விட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு தோசைக்கல்லுமே. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த கேழ்வரகு மாவை வந்து இந்த மாதிரி உருண்டையாக கையில் எடுத்து, நம்ம உங்கள் கைக்கு எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு லைட்டாக நெய் கையில் தொட்டு நம்ம நல்லா வந்து பரவலாக வந்து தட்டி விடலாம். நல்லா அந்த கார்னர் சைட்லலாம் வந்து நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும். இல்லைனா வேகாது. ஏன்னா ராகி உருண்டை மாவு வந்து எப்போவுமே வந்து வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். அடுப்பையுமே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா வெந்து வர்றதுக்கு டைம் எடுக்கும். நல்லா வெந்துடும். இந்த மாதிரி தான் தட்டி எடுத்துக்கணும். இதில் வந்து ராகியில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. பிள்ளைங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, இந்த எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களாம் ராகியை வந்து தினமுமே வந்து உணவில் வந்து சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே கால்சியம் சத்து வந்து நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாம் வந்து எப்போயாச்சும் இனிப்பு ஸ்வீட் கேட்குறாங்க, இல்லை ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த டைமில் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிறுமே ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 டேஸ் வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கொஞ்சம் குட்டி குட்டி நம்ம நெல்லிக்காய் சைஸ் பாலாக இருக்கும், உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கேட்குறப்ப நம்ம ஒரு குட்டி பால் எடுத்து கொடுக்கும்போது அவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க. பெரியவங்களுமே வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ராகி வந்து தினமும் நம்மளோட உணவில் சேர்த்துட்டு வரணும். அப்படி சேர்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு நல்லாவே வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குமே வந்து அப்பப்போ நம்மளுக்கு ரொம்ப ஏதாவது சாப்பிடணும் போல், டேஸ்ட்டாக சாப்பிடணும் போல் இருக்கும் ஸ்வீட்டெல்லாம். ஸோ நம்ம கடையில் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லா வந்து அந்த என்ன சொல்கிறது, பசி அதிகமாக எடுக்காமல் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி சாப்பிடலாம். கேழ்வரகு கஞ்சியாக எடுத்துக்கலாம். இதிலே வந்து கொழுக்கட்டைலாம் செய்வாங்க. அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா வந்து இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வச்சு தட்டி தட்டி அழகாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம தட்டி தட்டி எடுத்து வைக்கும்போது இது வந்து நாங்கள் கிராமத்து சைட்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்லேயே விறகு அடுப்பு இருக்கும். அதில் வந்து ஒரு சைடு ஒருத்தவங்க வச்சு செய்வாங்க, ஒரு சைடு இன்னொருத்தங்க எல்லாத்தையும் பிச்சு போட்டு செய்வாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம். பட் நான் வந்து இங்கே ஒரே ஆளாக தான் எனக்கு இதை செய்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஓகே, இதுக்கு வந்து அளவு பார்த்துடலாம். 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதேமாதிரி 1/2 கிலோ வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட் வந்து. நல்லா ஸ்வீட் வந்து அதிகமாக தேவைப்படணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ ராகி எடுத்திங்கன்னா 1/2 கிலோ வந்து வெல்லமோ இல்லை 1/2 கிலோ நாட்டு சக்கரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் வரும் இல்லையா, அதனால் நான் ஈக்குவலாகவே எடுத்துட்டேன். 1/2 கிலோ வெல்லத்துக்கு 1/2 கிலோ ராகி எடுத்திருக்கேன். நல்லா வந்து அது கொட்டிட்டு இதையும் நம்ம வேர்க்கடலையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அது வந்து நல்லாவே ஆறிடுச்சு. அது வந்து நல்லா இந்த மாதிரி தோல் உரிக்கிறதுக்காக கையில் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சொம்போ இல்லை ஏதாச்சும் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விடும்போது அழகாக அந்த தோல் எல்லாமே வந்துடும். ஊர் சைடெலாம் வந்து முறம் வச்சுருப்பாங்க. முறத்தில் படி அரிசியில் அளந்து போடுவாங்கள்ல, அந்த படியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் முறமும் கிடையாது, படியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பாத்திரத்தில் கொட்டி நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. வடையுமே வந்து எல்லாத்தையும் அடையெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மொத்தம் 5 அடை வந்துச்சு. 5 அடையுமே நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையாலேயே நல்லா வந்து சின்ன 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 குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். அப்படி போடும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம குட்டி குட்டியாக போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா வந்து அரைஞ்சி வரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஆறுனதுக்கப்புறம் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி 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 பீஸஸாக வந்து கட் பண்ணி போடுங்க. இந்த ஸ்வீட் செய்யும்போது எனக்கு ஊர் சைட்லலாம் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ரொம்பவுமே பாரம்பரியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போலாம் வந்து நிறைய வந்து பிரச்சனை வருது எல்லாருக்குமே. சுகர்லேருந்து ஹை பிபி, கால்சியம் கம்மி குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, அனீமியா, ரத்த சோகை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. குழந்தைங்களுக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்குமே இந்த வயசுலேருந்தே அவங்களுக்கு பழகி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்கள பெரியவங்களாக ஆகும்போது நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துனதுனால தான் இன்றைக்கி வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கே வந்து என்னென்னமோ பிரச்சனைலாம் வர ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெண்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெலிவரி டைமில் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமும் நிறைய சத்துக்கள்லாம் குறைபாடு, கால்சியம் சத்து கம்மியாகிடும், இரும்பு சத்து கம்மியாகிடும். அவங்களாம் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது இந்த ஃபுட்டெல்லாம் ரொம்பவுமே நல்லது. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து கிரைண்ட் ஆகி வந்துடும். அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா அந்த பிச்சு போட்டு அந்த ராகி அடையையுமே நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து திருப்பி நம்ம உருண்டையாக பிடிக்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஆற விடுங்க. நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கொட்டி கொட்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பார்த்திங்களா, எனக்கு ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம கையில் எடுத்து பிடிக்கும்போது இந்த மாதிரி உருண்டையாக வரணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து அதையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூட வந்து நீங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது வந்து காமிக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா வந்து வெல்லமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம், பனங்கற்கண்டு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அளவுகள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து உரலில் தான் குத்தி வீட்டிலலாம் வந்து செய்வாங்க. பட் நம்மக்கிட்ட உரல் இல்லை இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா வந்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டே தான் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ராகி தோசையும் அடையும் வேர்க்கடலை
நாட்டு சர்க்கரை இது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நாளைக்கு அந்த சதன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்லா அந்த சதன்னு வந்துடும் பிடிக்கிறதுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு இப்போ பார்க்குறதுக்கே பாருங்கள் கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து கலருமே வந்து மாறிடுச்சு பாருங்கள். மாறுறதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நெய் ஊற்றி வந்து செஞ்சுருக்கிறதுனால நல்லாவே வந்து அந்த கையில் வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் நெய் ஊற்றல, எண்ணெய் தான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய்யை வந்து நம்ம கையில் ஊற்றிக்கிட்டு பிடிக்கும்போது பிடிச்சி பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரும். நல்லா சூப்பராகவும் இருக்கும். அப்படியே நம்ம கடையிலலாம் வாங்குகிற அந்த லட்டு மாதிரி வரும் பாருங்கள். நான் பிடிச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் எடுத்து பிடிக்கணும். நல்லா இந்த மாதிரி பிடிச்சி உங்களுக்கு நல்லா ஷேப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் இது போட்டு நல்லா அப்படி உருட்டினீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா அந்த ஷேப் வந்துடும். சூப்பராக இருக்கும். நானுமே இது மாதிரி பிடிச்சிட்டு ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன். அப்போவே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வீட்டிலலாம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒரு தடவை ரீசெண்டாக கடையில் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அந்த டேஸ்ட்டெல்லாம் வரல. பட் நம்ம வீட்டில் நம்ம கையால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுல இருக்கிற சந்தோஷமே உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் சொல்லணும். நான் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்காக இது வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விலாகு போகிறோம். ஸோ அதுக்காக அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். அதுக்காக தான் இவ்வளோ கொஞ்சம் தான். நாங்கள் இருக்கிறது 4 பேர் தான். குட்டீஸ் 2 பேர், நான் என் ஹஸ்பண்ட் தான். ஸோ என்னடா இவ்வளோ செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. மற்றவங்களுக்கும் கொடுப்பேன், நான் மட்டும் சாப்பிட்றதுக்காக இல்லை. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அழகாக நல்லா கிளறி விட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1.5 hours ஆயிடுச்சுங்க இது செய்கிறதுக்குள்ளே. பாப்பா ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே இதை நான் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு வேகமாக 3 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். 4:30 கிட்ட ஆயிடுச்சு நான் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. பட் உங்களுக்கு நான் ஒரு 12 minutesல வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ஆரோக்கியம் ரொம்பவுமே வந்து நிறைய சத்துக்கள், நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறவங்களாம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. பிள்ளைங்களுக்குமே வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இது மோஸ்ட்லி ஒரு 5லேருந்து 10 daysக்கு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அடிக்கடி வந்து கொஞ்சமாக குவான்டிட்டியை சேர்த்து வந்து வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு முறை செஞ்சிங்கன்னா கூட ஸ்வீட் வந்து வீட்டில் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தான் செய்வீங்களா இல்லை வேறு மாதிரி செய்வீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஃபுல்லாகவே பிடிச்சி முடிச்சாச்சு. மொத்தம் எங்களுக்கு வந்து ஒரு 25 கிட்ட இருந்துச்சு. 25, 27 உருண்டை கிட்ட வந்துச்சு, லட்டு வந்துச்சு. ரொம்பவுமே சூப்பராக அந்த கலர் பார்க்குறதுக்கே நல்லா ரிச்சாக எப்படி இருக்குமோ ராகி உருண்டைனா அந்த கலருக்கு அப்படியே இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் இலகுன மாதிரி தான் இருந்துச்சு. மறுநாள் வந்து எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.